வணக்கம்ப்பா. நம்ம சாப்பிட்ற உணவு வயித்துல ஜீரணமாகி, அது போய் கல்லீரல தான் போய் சேரும். அந்த கல்லீரல் தான் அந்தந்த உறுப்புகளுக்கு தேவையான மாரி சக்தியா மாத்தி குடுக்குது. அப்படி இருக்கும்போது கல்லீரல் நல்லா இருக்கணும். கல்லீரல் நல்லா இருந்தா தான் நம்ம உடம்பே நல்லா இருக்கும். இல்லாட்டி பல பல பிரச்சனைகள் வரும். அந்த கல்லீரலை எப்படி நம்ம நல்லபடியா வச்சுக்கிறதுன்னா, ஃபஸ்ட்டு தூக்கம் தான்ப்பா மெயின். தூக்கம்னா 9, 9:30க்கெல்லாம் படுத்துறணும். ஒரு 7, 8 மணி நேரமாவது தூங்கணும். அது காரியம். அப்புறம் வாரத்தில் 2 நாள் நல்லெண்ணெயை பாதத்துலேருந்து உச்சி வரைக்கும் தேய்ச்சி குளிக்கணும். ஆம்பளை பிள்ளையில இருந்தால் சனி, புதன், பொம்பளை பிள்ளையில இருந்தால் வெள்ளி, செவ்வாய் அப்படி குளிக்கணும். குளித்தோம்னா உடம்புல சூடு அமரும். கல்லீரலுக்கு சூடு ஏறக்கூடாது. சூடு ஏறினா தான் பல பல பிரச்சனை வரும். கல்லீரலில் சூடு ஏறுச்சுன்னா அந்த மஞ்சக்காமாலையெல்லாம் வருது பார்த்தீங்களா, அப்படியெல்லாம் வரும். கண்ணில் தான் காட்டும். அதுக்கு கண்ணை கூட டெய்லி கழுவலாம். நம்ம கண் கழுவுற குடுவை இருக்குது. அதில் நம்ம குடிக்கிற தண்ணியை பிடிச்சி 2 கண்ணிலையும் மாற்றி மாற்றி கண்ணை கழுவலாம். அப்போ அந்த சூடு அமரும். அப்புறம் இந்த கரிசலாங்கண்ணி கீரை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த கல்லீரலை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு கீரை. அதை எப்படி வாரம் ஒரு தடவையாவது முடிஞ்சால் வாரத்தில் ஒரு தடவை, மாதத்தில் 2 தடவையாவது நீங்கள் அதை சேர்க்குறது நல்லது. உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கணும். கீழே நெல்லிக்கீரை இதெல்லாம் நல்லது. ரொம்ப உடம்பு சூடாக போச்சு, கண்ணெல்லாம் எரியுதுன்னா நீங்கள் கீழே நெல்லிக்கீரை இது செடியை வேரோடு பறித்து வேரெல்லாம் சுத்தமாக அலசிட்டு அப்படியே போட்டு அரைச்சி அதை ஜூஸாக புழிஞ்சு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். அந்த கண் எரிச்சல்லாம் அடங்கும். அதுக்கு அந்த லிவரை அந்த கல்லீரலை சரி பண்ணுறது தான் இந்த இதெல்லாம். அதனால் கல்லீரலை நீங்கள் குளிர்ச்சியாக வச்சுக்கணும்னா எண்ணெய் வச்சு குளிங்க. இந்த கரிசலாங்கண்ணி கீரையை சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க.